ராணி பேசுகிறேங்க. இதுக்கு முதல்ல 2-3 கிளாஸில் நம்ம பேபி ஃப்ராக் அடிக்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஃப்ராக் அடித்து வச்சுருக்குங்க. அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாங்கிறதுக்காக வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இதை நான் என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைங்களுக்காக கிஃப்ட் பண்ண போகிறேன். இப்படியே கொடுத்தா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு மேலும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் நான். அதுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்ன வச்சு டெக்கரேஷன் பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் ஷாப்புக்கு போனீங்கன்னா கிடைக்கிது உங்களுக்கு. இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி டாலர்ஸும் இருக்குது பாருங்கள். அப்புறம் கிறிஸ்டல் மணி எடுத்து வச்சுருக்கேன். கோல்டு கலர் மணி எடுத்திருக்கேன். இந்த சும்மா ஆர்டினரி ஒயிட் மணி எடுத்திருக்கேன், பாசு மணி. எதை வச்சு டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதில் வச்சு பார்ப்போம். நம்மளே இதெல்லாம் நம்மளோட இது தாங்க, கற்பனை தாங்க. இப்போ கொஞ்சம் இது பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது நெக்கு. அந்த டிசைனும் இதுவும் இங்கே வச்சு அப்படியே நம்ம கையில் அம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ரவுண்டாக இந்த இடத்துல கொஞ்சமாக இந்த பிளாக் கலர் மணி சென்டர் பிளேஸ்க்கு வேணால் இப்படி தொங்குற மாதிரி கொஞ்சம் இப்படி தொங்குற மாதிரி சென்டரில் மட்டும் இந்த மாதிரி எப்படி வேணால் நம்மளாக டிசைன் போட்டுக்கலாங்க. எல்லாமே நம்மளோட கற்பனை தாங்க. இதுலேயே கிறிஸ்டல்லே பெருசு சின்னது எல்லாம் மிக்ஸாக இருக்குங்க. பெரிய கிறிஸ்டல் வைக்கலாம். இல்லை நம்ம குழந்தைக்கு கழுத்துக்கு செயின் போடுறோம் இல்லைங்களா, செயின் போடாமல் ட்ரெஸ்ஸு கூடவே அடித்து வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மணிலேயே பெருசு சின்னதாக நிறைய இதில் டைப்பில் கிடைக்கிது. இந்த மாதிரி வச்சு கட்டலாம் நம்ம ட்ரெஸ்ஸில். பார்க்கும்போது நல்லா லுக்காக இருக்கும். கிராஸாக வைங்க. இந்தாண்ட ஒன்று, இந்தாண்ட ஒன்று. இங்கேருந்து சென்டருக்கு வர மாதிரியும், அதுக்கப்புறம் இந்தாண்ட இந்தாண்ட சைடுக்கு வர மாதிரியும் கட்டலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைங்க. இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வைக்கணும்ல. இருங்க நான் சொல்கிறேன். கையில் நம்ம கோக்குறது தானே. பாருங்கள், இங்கே ஒன்று வைக்கிறோமா, இங்கே ஒன்று வச்சா இங்கே ஒன்று, அப்போ இங்கே ஒன்று நிற்காது மணி. சும்மா நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தூரம் தூரமாக வச்சிங்கனாலே கூட போதும். இப்படி வச்சு சென்டருக்கு வந்துட்டு இந்த அடையை வைக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இந்த இடத்துல ஒரு 4-5 மணியை நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன மணி எடுத்து இப்படி கொஞ்சம் தொங்குற மாதிரி வைக்கலாம். இப்படி வைக்கலாம் தொங்குற மாதிரி. இல்லாட்டி போனால் டபுளாக மடித்து 2 லேயராக தொங்குற மாதிரி வைக்கலாம். இந்த இடத்துல எப்படி வேண்டாம் வைக்கலாங்கெல்லாம் நம்மளோட கற்பனை தான். இப்போ எப்படி இது வச்சு இதுக்கு டெக்கரேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் போட்டுக்கோங்க. சென்டர் பார்த்து மார்க் போட்டு, சைடும் கரெக்டாக பார்த்து மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊசி கீழ் பக்கமாக குத்தி மேலே எடுக்க வேண்டியது தான். ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு குத்தலாம். இங்கே மிஷினில் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம். இதை வச்சு அப்படியே ரவுண்டாக. இப்போ நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் இழுத்து டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த சென்டரில் இந்த பெரிய கிறிஸ்டல் ஒன்று போடுறேன்.
பாருங்கள். இப்போ திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பாருங்கள், நம்ம கோத்து கட்டியிருக்கோம். இதில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஒன்று வச்சுட்டோங்க பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். சென்டரில் 2 போட்டிருக்கேன், கீழே 1 மேலே 1, சைடில் 2 போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம இந்த இதை வச்சு கட்டி டெக்கரேஷன் பண்ணிட்டோம். நான் வந்து இங்கே நெக்குக்கிட்ட 3 வச்சுருக்கேன். இந்த ஃப்ரீல் லேஸ்க்கு நடுவில் வச்சுருக்கேன் 2 3. அதுக்கு நேராக சென்டருக்கு நேராக கீழே 1. இந்த வாரம் ப்ளைனாக இருக்கேன்னு 3 கிறிஸ்டல் மட்டும் வச்சுருக்கேன். 3 வச்சுருக்கேன். இந்த கலருக்கு அது எடுப்பாக தெரியும் நல்லா அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்மளோட கற்பனை தாங்க, எப்படி வேணால் வச்சு டிசைன் பண்ணலான்ட்டு. இப்போ இந்த ஃப்ராக்குக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இந்த க்ரீன் கலரில் 2 இது மட்டும் வச்சு அடிச்சிருக்கேன். மேட்சிங் பண்ணி க்ரீன் கலர் வச்சுருக்கேங்க. நான் இருந்த 2 க்ரீன் ஃப்ளவரை மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு இது போதுங்க, சிம்பிளாகவே. இது நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் அதிகம் டெக்கரேஷன் பண்ணணுன்னு இல்லை. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கடையில் விற்குதுங்க. கிறிஸ்டல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் மாதிரி எம்ப்ராய்டிங் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டாலர்ஸ் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியானது இருக்குது. அதுலேயே பெருசாக இது பாருங்கள், இது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி ஷாப்பில் நூல் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் காமிக்கிறேன். இது மாதிரி வச்சு நீங்கள் எதில் வேணால் டெக்கரேஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சாரிக்கு வச்சு அடிக்கலாம், பார்டர் மாதிரி ஓரத்தில். நான் பேக்காக வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதுவே வந்து பசங்களுக்கு பாவாடை சட்டை அடித்தோம்னா இந்த மாதிரி சென்டரில் லைனாக வச்சு அடிக்கலாம், கீழே இங்கே வைக்கலாம் ஃப்ரில் டிசைன். இது சின்ன குழந்தை தானே, போதுங்க. இது நெக்குக்கு மேலே மட்டும்னு தான் விட்டுட்டேன். நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வயசு குழந்தை போடுற மாதிரி பெரிய ஃப்ராக்குன்னா நம்ம கீழெல்லாம் பார்டர் மாதிரி சுற்றி வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ப்ளைனாக இருந்தால் நம்ம ரெடிமேடு நீங்கள் அடிக்க தெரியலன்னா கூட ரெடிமேடு கடையில் ஷாப்பில் வாங்கினா கூட யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதானா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்குங்க. அவங்களுக்கும் நல்ல ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பண்ணி கொடுங்க, நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோன்ட்டு. இந்த மாதிரி ப்ளைனாக கொடுக்காம இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணி, நான் கிஃப்ட் பண்ணதுக்காக தான் இப்போ இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் என்னோடய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.